சிவன் பயன்படுத்திய 7 பொருட்கள் இன்றும் இருக்கும் 7 இடங்கள். சிவன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு ஒரே வார்த்தையில் கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல திரிசூலம். இது திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு. புராணத்தில் முருகனுக்கு இந்த திரிசூலத்தை சிவன் கொடுப்பாரு. அப்படி கொடுக்கப்பட்ட திரிசூலம் இன்னமும் திருச்செந்தூர்ல ஏதோ ஒரு இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த திரிசூலத்தை பார்த்துருக்காங்க. அது மர்மமான முறையில் மறைச்சு வச்சிருக்காங்க. ரெண்டாவது சிவனோட உடுக்கை. இது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வச்சிருக்காங்க. இன்னும் அங்கே பாதுகாத்துட்டு வராங்க. மருக மரத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தாமிர தட்டு போட்டு அது மூடியை செதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த உடுக்கை இன்னமும் அங்கே பாதுகாத்துருக்காங்க. மூணாவது சிவனோட புலித்தோல். இது திருவையாறு நெய்யாடியப்பர் கோவிலில் பாதுகாத்துட்டு வராங்க. சிவன் அணிந்திருந்த புலித்தோலால் ஒரு பகுதியை சிவனோட பீடமாக செஞ்சு அங்கே கீழே வச்சிருக்காங்க. இப்போ போனாலும் நீங்கள் அந்த இதை பார்க்கலாம். ஆனால் அது ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. நாலாவது இந்த முண்டாமலை, அதாவது மண்டையோட்டால் செய்யப்பட்ட மாலைகள். இது பார்த்தீங்கன்னா வாரணாசி இருக்குன்னு சொல்லுவாங்க காசியில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சில இடத்துல அதை வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க காலபைரவர் கோயிலில். பட் உண்மையானது வந்து வாரணாசியில் தான் இருக்காமா. அஞ்சாவது சிவனோட கழுத்தில் இருக்கிற அந்த நாகப்பாம்பு திருவண்ணாமலையில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்காமா. அது எப்படி கரெக்டாக சொல்கிறாங்கன்னா, திருவண்ணாமலையில் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ஒரு பாம்பு தினைக்கும் உள்ள இருக்கிற அந்த லிங்கத்துக்கு போய் அபிஷேகமும் பூஜை பண்ணிட்டு இருக்கு. நேரடியாக பல அர்ச்சகர்கள் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு வரதனையாம அந்த மலைக்கு போனதாக சொல்லப்படுது, திருவண்ணாமலைக்கு. அதனால தான் சிவனோட அந்த கழுத்தில் இருந்த பாம்பு இன்னும் அது திருவண்ணாமலை இருக்குன்னு நம்பப்படுது.